நிறைய பேர் மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. பட் சாஃப்ட் கீ மைசூர் பாக் எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபாஸ்ட்டாக செய்கிற ஸ்வீட் வந்து மைசூர் பாக் தான். மைசூர் பாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. பலகாரம் எல்லாம் செய்கிறப்ப எப்போவுமே இந்த கடலை மாவு, அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். 1 கப் கடலை மாவுக்கு 1.25 கப்பு நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/3 அதாவது 3ல் 1 பகுதி மட்டும் கடலை மாவில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீயும் ஆயிலும் பார்த்தீங்கன்னா பாதி பாதி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.25 கப்பு சர்க்கரை, 1 கப் கடலை மாவுக்கு 1.25 கப்பு சர்க்கரை ஒரு பெரிய பேனில் எடுத்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த பேன் எப்போவுமே நல்ல வெயிட்டான பேனாக இருக்கணும், அடிகனமான பேனாக இருக்கணும். எவர் சில்வர் பேன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கம்பிப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு, நெய்யும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை இந்த சர்க்கரையில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா இதை வந்து கலக்கி விடுங்க. கைவிடாமல் வந்து கலக்கி விடணும். நல்லா அந்த பாத்திரத்தில் இருக்கிறதையும் வலிச்சு ஊற்றிடலாம். அது கொஞ்ச நேரம் விட்டால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம புதுசாக செய்கிறப்ப என்ன பண்ணாலும் அதை விடாமல் கிளறணும், கொஞ்சம் ஒரு செகண்ட் விட்டால் கூட கட்டியாயிரும் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பயப்படாமல் வந்து செய்யுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாறி அந்த மாவு வாசம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். நெய்யும் மாவும் வாசம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் டார்க்காக. அந்த டைமில் ஒரு 1/4 கப்பு அந்த நெய் மிக்சரை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற 3 ஸ்டேஜாக அந்த ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து மாவில் சேர்த்தி நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமேலு கடைசியில் மீதி இருக்க அந்த நெய் மிக்சரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லா கலக்கிட்டே இருங்க. அந்த சூட்லேயே வந்து பிறண்டு வரும். இப்போ அடியில் ஒட்டாமல் இப்படி திரும்பி வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம அதை எடுத்து நல்லா நெய் தடவுனா ஒரு தட்டில், இந்த மாதிரி ட்ரே இல்லைனாலும் நம்ம சாப்பிட்ற தட்டு விளிம்பு இருக்கிற மாதிரி ஒரு தட்டு வீட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் எல்லாம் போட வேண்டாம். சில்வர் தட்டாக இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி இப்படி லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு ஒரு சின்ன ஃப்ளாட் பவுல் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து நீட்டமாக நம்ம இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஸ்கொயராக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு டைமண்ட் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த எட்ஜஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு கீறி நம்ம வந்து எட்ஜஸை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் எல்லா மைசூர் பாக்கும் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இது சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம எல்லாத்தையும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும். இப்படி ஒரு பிளேட் வச்சு உல்டாவாக திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு சைடு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு நெகுன்னு இல்லைன்னா கூட அடுத்த சைடு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக அழகான ஒரு இதில் வந்துடும். பாருங்கள், நம்ம கடையில் வாங்கிறதுக்கே தேவையில்லை. நீங்கள் வெறும் ஒரு 100 கிராம் கடலை மாவு தான் இது. 100 கிராம் கடலை மாவு போட்டிங்கன்னா 3/4 கிலோ to 1 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மைசூர் பாக் கிடைக்கும். இதுக்கு ரொம்ப வேலையே இல்லைங்க. நெய்யும் எண்ணெயும் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம். செலவும் கம்மி தான்.
ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். பதம் மட்டும்தான். ஒரு 2 தடவை கம்மியான அளவு போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.